அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் இயல்புகள், அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள், சனிப்பெயர்ச்சியால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்படி சாதகமான பலனை தருவார், எந்த பரிகாரங்களை செஞ்சால் இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் அப்படிங்கறத பத்தியும் விரிவா இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். விருச்சிக ராசியினரின் இயல்புகள், குணாதிசயங்கள், சனிப்பெயர்ச்சியால ஏற்படக்கூடிய நன்மைகள், இவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலவிதமான நன்மைகள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வழிபாடுகளை பத்தி விரிவா நம்ம தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வீடியோ பதிவுல. விருச்சிகம் ராசிக்காரங்க தியாக மனப்பான்மை கொண்டவங்க, வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. இதனால இவங்களுக்கு எதிரிகள் அதிகம் இருந்தாலும் நேர்மையானவங்களா இவங்க இருப்பாங்க. சூழ்ச்சி நிறைந்த இந்த உலகத்துக்கு இவங்க பொருத்தமில்லாதவர்களா தோன்றினாலும் உண்மையின் பக்கம் நிற்பவர்களா இவங்க இருக்காங்க. சொன்ன சொல்ல காப்பாத்துவாங்க. உழைப்பின் மூலமா புகழை அடைய விரும்புவாங்க. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாற இருக்கார். இதனால விருச்சிகம் ராசியினருக்கு பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும், பொருளாதார நிலை மேம்படும், அடகு வைத்த நகைகளை மீட்பீங்க, சேமிப்பு அதிகரிக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், வீடு கட்டும் பணி பூர்த்தியாகும், தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாளர் ரிஷப ராசியையும், 7ஆம் பார்வையாளர் கன்னி ராசியையும், 10ஆம் பார்வையாளர் தனுசு ராசியையும் பார்க்க. இதனால வருமானம் அதிகரிக்கும். பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. நண்பர்களை போல் இருக்கும் துரோகிகளிடம் கவனமா இருங்க. துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு குடும்பத்தில் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும். அலுவலகத்துல வேலை சும குறையும், பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்துல புதிய கொள்முதலுக்கு வழி பிறக்கும், விற்பனை அதிகரிக்கும். உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு மாறுகிறார். இது உங்களுக்கு மன அமைதியை தரும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பங்கு சந்தை மற்றும் சூதாட்டத்துல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சனி பெயர்ச்சியால சிறப்பான பலன்கள் கிடைக்க சனிக்கிழமைகள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறது விசேஷம். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து நந்திய வழிபடலாம். ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு உதவி செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு சிறு தேங்காய் போடுறது தடைகளை நீக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க. தடைகளை முறியடித்து காரிய வெற்றி உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதாக நடக்கும். உறவுக்காரங்க மற்றும் நண்பர்கள் மூலமா அனுகூலம் கிடைக்கும். உடல் நலம் சிறப்படையும். செவ்வாய்க்கிழமைகள்ல அம்மன் கோயிலுக்கு போயிட்டு 9 முறை வலம் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அம்மன் கிட்ட சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிரும். எலுமிச்சை மாலைய அம்மனுக்கு அர்ப்பணித்து வலம் வந்து வணங்குங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய
40, 59, 75வது பாடல்களை அடிக்கடி படியுங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலங்க. சனி கொடுத்தா எவர் தடுப்பார் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பை மட்டும் கொடுக்கும். அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற வழிய பாருங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு சனி பகவான் மெதுவாக வாழ்க்கையில வளர்ச்சியை தருவாங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிலையான தீர்வு கிடைக்க போகுது. பொறுமை இருந்தா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் வெற்றிகள் ஏற்படும். ஆனா நீண்ட நாளைக்கு உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைப்பது உறுதிங்க. வேலை இடத்துல அழுத்தம் அதிகரிக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். கூடிய விரைவில் உங்களுடைய வேலை அழுத்தம் எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. மேலதிகாரிகள் அதிக பொறுப்பு கொடுக்கலாம். முயற்சி செய்தா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகம் இருக்கதான் செய்யும். சேமிப்பு குறையலாம். ஆனா நீண்டகால முதலீடு நல்ல பலனை உங்களுக்கு தருங்க. குடும்பத்துல சிறிய கருத்து வேறுபாடுகள் பேசும்போது கவனம் அவசியங்க. பொறுமையோடு நடந்தா உறவுகள் நல்லபடியா இருக்கும். மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரி, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமான்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால தினமும் யோகா தியானம் பண்ணிக்கிட்டு வாங்க. உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நல்லது தாங்க நடக்கும். சனிக்கிழமைகள்ல எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க சனி பகவானுக்கு. ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வாங்க. கருப்பு நிறம் சம்பந்தமான தானங்கள் செய்யறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய இல்லத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. 12 ராசிகள்ல விருச்சிகம் ராசிக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமான ராசியா இருப்பாங்க. இவங்களோட குணமும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் விருச்சிகம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா மீனம், கடகம், கன்னி, மகரங்க. அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா கும்பம், மிதுனம், சிம்மம். இவங்கெல்லாம் பகை ராசியா இருக்காங்க. அதனால இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே. நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களே, நீங்க இந்த மாதம் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாங்க. தைரியம் அதிகரிக்க போகுது. சகோதரர்கள் வகையில மிக நல்ல பலன்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது.
நினைத்த வசதிகள் கிடைக்க போகுது. எதிலும் லாபம் கிடைக்க போகுது. உங்களுடைய மனசுல தெம்பு உண்டாக போகுது. வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுது. வாக்கு வன்மையால காரியம் கைகூட போகுது. ஆன்மீக எண்ணம் உண்டாக போகுது. தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு உயரப்போகுது. போட்டிகள் நீங்க போகுது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது. தேவையான நிதியுதவி கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண போறீங்க. நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரப்போகுதுங்க. நிர்வாகத்திறமை வெளிப்பட போகுது. மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுதுங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறாங்க. பிள்ளைகளின் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க. உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க. பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க. சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியம் வெற்றி கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையினருக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபாரிகளுக்கு போட்டிகள் குறைய போகுதுங்க. ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. பணவரத்து கூட போகுதுங்க. மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க. திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க. சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருக்கிறது நன்மை தருங்க. ராகுவின் சஞ்சாரத்தால் பணவரத்தை உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. வேற்றுமொழி பேசும் நபர்களால் நன்மைகள் உண்டாக போகுது. மாணவர்களுக்கு கல்வி நிலை உயரப்போகுது. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் சின்னதாக ஒரு தொழில் தொடங்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் பல தடைகள்னால அந்த விஷயம் தடைபட்டு போயிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நினைச்சபடி தொழில் தொடங்க போகிறீங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுது. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லா விஷயத்திலும் வெற்றி கிடைக்க போகுது. மனசில் இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருந்திருக்காது. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.